கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையிலிருந்து உங்களை விலக்கி காத்துக்கொள்வார். அப்படின்னா என்ன? வருகைக்கு நாம் தகுதியானா ஸ்திரத்தன்மை வேணும். ஸ்திரம், ஸ்ட்ராங்கான ஒரு விசுவாசம், உறுதியான ஒரு விசுவாசம் நமக்கு. இன்னைக்கு உங்களை ஸ்திரப்படுத்துவார். எந்தெந்த காரியத்துல நீங்க ஸ்திரன் இல்லாம இருக்கீங்களோ, உறுதி இல்லாம இருக்கீங்களோ, ஆமா, ஜபத்துல உறுதி இல்லாம, அபிஷேகத்துல உறுதி இல்லாம, எந்தெந்த காரியத்துல இருந்தாலும் அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையிலிருந்து உங்களை விலக்கி காத்துக்கொள்வார். பலியானி சிலுவை எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீர். பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட
baba rakara bashikara baba baba ura bala bara kara bakara 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 baba ura baba baba shakara baba baba baba. நான் சொல்ல நீங்க வாழ்க வாழ்கன்னு சொல்லுங்க. ஓ நித்திய ஆனந்தமுள்ள சர்க்கராதிபதியே, ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, ஒருவராய் சாவாமையுடையவரே, 10,000ங்களிலும் சிறந்தவரே, வெண்மையும் சிவப்புமானவரே, இரக்கமும் மன உருக்கமுடையவரே, தலை தங்கம் மயமானவரே, தலைமுடி சுருள் சுருளானவரே, ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறவரே, ஜனங்களுக்காகவே ரத்தம் சிந்தினவரே, ஜனங்களின் பாவத்தை மன்னிக்கிறவரே, ஜனங்கள் மேல இருக்கிற சாபத்தை நீக்கி போடுகிறவரே, ஜனங்களை ஆசீர்வதிக்கிறவரே, ஜனங்களுடைய பேரை பெருமைப்படுத்துகிறவரே, ஜனங்கள் கையில வைத்திருக்கிற கொஞ்சத்தை நிறைவாக்குறவரே, ஜனங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவரே. எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய மகிமை 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 இறங்கி இருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை இறங்கி இருக்கிறது. கர்த்தருடைய பிரசன்னம் இறங்குகிறது. கர்த்தருடைய வல்லமை உங்களை தொடுகிறது. கட்டு உடைக்கிறது, கட்டு உடைக்கிறது, கண்ணி தெரிக்கிறது, இருள் விழுகிறது, சோம்ப கட்டுகள் விழுகிறது, எலும்புகளுக்குள்ள தேவ பிரசனம் இறங்குறது, உன் ஆவிகளுக்குள்ள தேவ பிரசனம் இறங்குது. உன்னை வஞ்சிக்கிற ஒரு பொல்லாத ஆவி, உன்னை தூக்க விடாதபடி மனச்சாட்சியை குற்றப்படுத்தி இருக்கிற பொல்லாத ஆவி இயேசுவின் இரத்தத்தினால் ஜெயமெடுக்கிறது. தோல் வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் மாறுகிறது. கற்ப பையில் இருக்கிற புண்கள் கட்டிகள் மறைகிறது இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. ஒரு புதிய மனுஷனாய் புதிய மகனாய் உன்னை மாற்றிக்கொண்டு இருக்கிறார். ஆவியானவரை கூட பேசிக்கிட்டே இருக்கிறார். உன்னை ஒரு புதிய மகனாக உன்னை மாற்றிக்கொண்டே இருக்கிறார். சகலத்தையும் புதிதாக்குற ஆண்டவருடைய கரம் மேல வந்து இறங்கி இருக்கிற. நீ தொய்ந்து வந்திருக்கிற, கடன்பட்டு வந்திருக்கிற, அவமானப்பட்டு வந்திருக்கிற, கர்த்தர் உன்னை வாழ வைப்பேன் சொல்லுகிறார். காபா காபா காபா. எதை இழந்தாலும் உம்மை இழப்பதில்லை, யார் பிரிந்தாலும் உம்மை விடுவதில்லை. எதை இழந்தாலும் எல்லாம் சத்தமாய் பாடுங்க. தயவு செய்து பார்வையாளரா இல்ல, நீங்க பாடணும். உங்க சமூகம் இல்லாத வாழ்வு வேண்டாம்பா, நீங்க இல்லாம நான் இல்லப்பா. உரத்த குரல், உங்க சமூகம் இல்லாத வாழ்வு வேண்டாம்பா, நீங்க இல்லாம நான் இல்லப்பா. எதை ரெண்டு கைகளை உயர்த்துங்க, அவரை பார்த்தே பாருங்க, உணர்ந்து பாருங்க. யார் பிரிந்தாலும் உம்மை விடுவதில்லை, எதை இழந்தாலும்
ஒவ்வொருவரும் பாடணும். வாழ வைப்பதும் நீர்தானையா. நூறு முறை வாழ வைப்பதும் பிரிவதில்லை, உம்மை மறப்பதில்லை. இயேசுவே உம்மை அன்றி எனக்கு வாழ்வே இல்லை. பிரிவதில்லை, உம்மை மறப்பதில்லை. இயேசுவே உம்மை அன்றி எனக்கு வாழ்வே இல்லை. எதை இழந்தாலும் பாடுங்க எல்லாரும். உரத்த குரல்ல எதை இழந்தாலும் உம்மை இழப்பதில்லை. யார் பிரிந்தாலும் உம்மை விடுவதில்லை. உங்க சமூகம் இல்லாத வாழ்வு வேண்டாம்பா. நீங்க இல்லாம நான் இல்லப்பா. உங்க சமூகம் இல்லாத அப்படி வீசி அப்படியே கையை அசைங்க. ரெண்டு கைகளை உயர்த்தி ஐயா அசைக்கிறது போல நீங்க அசைங்க. தேவனே நம்மளை தொடட்டும். அவருடைய மகிமையே நம்மை தொடட்டும். அவருடைய பிரசனமே நம்மை தொடட்டும். கரம் பிடித்தவர் நீர்தானையா. என்னை கைவிடாதவர் நீர்தானையா. கரம் பிடித்தவர் நீர்தானையா. என்னை கைவிடாதவர் நீர்தானையா. என்னை கைவிடாதவர் நீர்தானையா. என்னை கைவிடாதவர் பிரிவதில்லை, உம்மை மறப்பதில்லை. இயேசுவே உம்மை அன்றி எனக்கு வாழ்வே இல்லை. பிரிவதில்லை, இயேசுவே உம்மை அன்றி எனக்கு வாழ்வே இல்லை. எதை இழந்தாலும் உம்மை இழப்பதில்லை. யார் பிரிந்தாலும் கைகளை அசைத்து glory to God. உரத்த சத்தமா பின்னாலெல்லாம் சத்தமா வரட்டும்.
கோயம்புத்தூர் வந்திருந்தோம், நிறைய வேலைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து தம்பி வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து திடீர்னு ஃபீவர் வந்துச்சு, கொஞ்சம் தான் ஃபீவர் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா 1 or 2 ஆகி ஓகே அதுக்கு மேலே வந்து ஹாஸ்பிட்டல் போயிடலான்னு போனப்போ பிளட்டெல்லாம் செக் பண்ணிட்டு சொன்னாங்க டெங்குவாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் ரொம்ப ஜெபம் பண்ணோம், ஏசப்பா குழந்தை வந்து தாங்காது, நீங்கள் தான் எங்களுக்கு உதவி பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. டெங்குலாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு டெங்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் 2 daysக்கு அப்புறம் திரும்பி டெஸ்ட் பண்ணும்போது இது வைரஸ் ஃபீவர், பிளட்டில் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு, பிளேட்லெட்லாம் கவுண்டெல்லாம் டவுன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. ரொம்ப ஜெபம் பண்ண, ஏசப்பா ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கு, அவனால் ஃபுட்டும் கொடுக்க முடியாது பிளட் ஏறுற அளவுக்கு, அதனால் நீங்கள் தான் எங்களுக்கு சுகப்படுத்தணும்னு சொல்லி நல்லா நாங்கள் சாட்சி சொல்கிறோன்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரேயர் பண்ணோம். 5 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தான், கொங்குநாடு ஹாஸ்பிட்டலில். அப்புறம் திரும்பவும் ஏசப்பா வந்து பரிபூர்ண சுகத்தை கொடுத்து 2 நாள்களே அவன் வந்து ரெடி ஆகிட்டான். வந்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ சீக்கிரம் ஏசப்பா வந்து சுகம் தருவாருன்னு சொல்லிட்டு. அப்புறம் நாங்கள் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துவிட்டோம். அதுபோல் என் ஹஸ்பண்ட்க்கு எனக்கு எல்லாருக்கும் ரொம்ப ஃபீவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். ஏசப்பா தான் அதுலேருந்து குணப்படுத்தினார். அதுபோல் நேற்று வந்து சர்ச்சுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே ப்ரேயருக்கு ரொம்ப சீக்கிரமாக இருந்துச்சு, நல்லா கிளம்பிகிட்டு இருந்தோம் எல்லாருமே. எல்லாம் கிளம்பிகிட்டு இருக்கும்போது வண்டி வந்து தம்பியோடது உடஞ்சிருச்சுன்னு சொல்லி அம்மாட்ட ஒட்ட வைக்கிறதுக்காக கொடுத்தான். அந்த குயிக் ஃபிக்ஸ் எடுத்து ஒட்டிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு அதை கையில் எடுத்து கண்ணில் வச்சுட்டான். அது ஆசிட் அதனால் அப்படியே வந்து டக்குன்னு ஸ்கின்னெல்லாம் ஒட்டிடும். அதை எதுவுமே பண்ண கண்ணில் வச்சோன்னா டக்குன்னு மூடிருச்சு. எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. கண்ணெல்லாம் கழுவிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு எங்கள் அப்பா எடுத்துகிட்டு ஓடிட்டார். அங்கே போனோன்னே டாக்டர் கண்ணு க்ளீன் பண்ணிட்டு ஹை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸ்கேன் பண்ணால் தான் தெரியும் அப்படின்னாங்க. ஹை ஹாஸ்பிட்டல் இங்கே எங்கேயுமே இல்லை, கோயம்புத்தூர் தான் போகணும்னு சொல்லி கோயம்புத்தூரில் போய் செக் பண்ணப்போ ஆண்டவர் நான் ஜெபம் பண்ணேன், ஏசப்பா இன்றைக்கி நான் சர்ச்சுக்கு போகணுன்னு சொன்னேன், ஆனால் எங்களால் போக முடியல. சாத்தா இந்த மாதிரி கிரியேஸ் இருந்தாங்க, குழந்தைக்கு எதுவுமே ஆகலைன்னு நாளைக்கு நான் போய் சாட்சி சொல்லணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் போனோம். டாக்டர் கண்ணு செக் பண்ணிட்டு ஒரு சின்ன ஒரு துளி கூட கண்ணில் படல, அவன் ரொம்ப நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த முடி மட்டும்தான் லைட்டாக ஒட்டிஞ்சி, அதுவும் அப்போயே ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஏசப்பா வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் தான், ஆனால் பெரிய ஆபத்துலேருந்து ஆண்டவர் இந்த குழந்தைய வந்து தப்பிச்சார். ஜபத்துக்கு வந்திருந்தேன். ஆண்டவர் எல்லோரும் சாட்சி சொல்கிறாங்க, எனக்கு ஒரு சாட்சி இந்த அடுத்த மாதம் நான் சொல்லணும் ஆண்டவரேன்னு ஜபம் பண்ணிட்டுருந்தேன். போன வாரம் நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரும்போது என்னால் காணிக்க கூட போட வரல, அவ்வளோ ஃபீவர். நான் அப்படி உட்காந்துருந்தேன். பாஸ்டர் சாட்சி சொல்ல வரணும்னு சொல்கிறாரு, எனக்கு பேச முடியல, எனக்கு நடக்கக்கூட முடியல. ஆனால் ஆலயத்துக்கு வரணும்னு வந்துட்டேன். அப்புறம் வீட்டுக்கு போய் நான் இரும்பும்போது பார்த்தா சதையோட ரத்தமாக வந்துடுச்சு. நான் பயந்துட்டு என்னமோ நினச்சி ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போனேன். அப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தா என் தண்டையில் ரொம்ப நாள் ஒரு கட்டி இருந்தது. அந்த கட்டி தான் வந்து வெளியில் வந்துருச்சு. அது எவ்வளோ நாள் டெஸ்டெல்லாம் பண்ணாங்க, 10 வருஷமாக இருக்கும் அது. ஆனால் ஆண்டவர் எனக்கு பெரிய அற்புதத்தை செய்தார். ரெண்டு தெசலோனிக்கு எழுதின புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 3வது அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். கர்த்தரோ உண்மையுள்ளவர், கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையினின்று விலக்கி காத்துக்கொள்ளுவார். தீமையிலிருந்து விலக்கி காத்துக்கொள்வார். ஒரு எக்கால சத்தம் கேட்கும், அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்து கொள்வார்கள், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் எதிர்கொண்டு போக ஆயத்தமாவோம். அப்போ ஆண்டவருடைய வருகை வரும்பொழுது நாம் ஆயத்தமாகணும். கிறிஸ்துவுக்குள் மரித்தவங்க எழும்புவாங்க. முதலாவது அந்த ஸ்தானத்தை, அந்த வருகையை குறித்து ஆண்டவர் எழுதுகிறார். ரொம்ப அற்புதமான ஒரு பகுதியை பவுல் இந்த சபையிலே கண்டுபிடிச்ச ஒரு பகுதி. இந்த சபை மடியில் எப்பொழுதும் வேதத்தை படிச்சுக்கிட்டு இருக்கிற சபை. நீங்க பெரையா பட்டணத்தை குறித்து சொல்லும் பொழுது வார்த்தை சொல்றார், தெசலோனிக்கே பட்டணத்தில் உள்ளவர்களை பார்க்கிலும் வேதத்தை வாசிக்கிறதுக்கு குணசாலியா இருந்தாங்க, தினந்தோறும் வேதத்தை ஆராய்ந்து பார்ப்பதில் அப்படின்னு இருக்கு. சரி, அப்படின்னா என்ன? இந்த சபை, இந்த தெசலோனிக்கே சபை நல்லா வேதத்தை படிச்ச சபை. ஆனாலும் ஒரு ஸ்திரன் இல்லை, ஸ்டெடி இல்லை. ஆண்டவருடைய வருகை குறித்து அங்க பேசப்படுது. ஆனால் பவுல் அந்த சபையை ஸ்தாபித்த அந்த பவுல், அந்த தேவ மனுஷன், அந்த தகப்பனுக்கு ஒன்று கண்டுபிடிக்கிறார். கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையிலிருந்து உங்களை விலக்கி காத்துக்கொள்வார். அப்படின்னா என்ன? வருகைக்கு நாம் தகுதியாகனா ஸ்திரத்தன்மை வேணும். ஸ்திரம், ஸ்ட்ராங்கான ஒரு விசுவாசம், உறுதியான ஒரு விசுவாசம் நமக்கு வேணும். ஆடுற ஒரு வாழ்க்கை,
உறுதி இல்லாம, அல்லேலூயா, கீழும் மேலும் சிலவருடைய வாழ்க்கை அப்படித்தான், ஆடிக்கிட்டே இருக்கு. அதான் ஸ்திரத்தன்மை இல்லாதது, ஒரு ஸ்டெடி இல்லாதது. ஸ்திரத்தன்மை. ஒரு 10 காரியம் தான் சொல்றேன், நீங்க ஆமேன் ஆமேன் என்று சொல்லணும். முன்னும் பின்னும் ஆடிக்கிட்டு இருக்கிற நிலைமையை மாற்றி உங்களை ஸ்திரப்படுத்துவார். கீழும் மேலும் ஆடிக்கிட்டு இருக்கிற வாழ்க்கையை ஸ்திரப்படுத்துவார். ஒரு உறுதி இல்லாம ஒரு வேலையில உறுதியே இல்லை, நிரந்தரம் இல்லை, அதை ஆண்டவர் ஸ்திரப்படுத்துவார். குடும்பம் நடத்துறதுல அது ஒரு உறுதி இல்லை, சரியாய் நடத்தல, ஆடிக்கிட்டு இருக்கிறது. 2 நாள் நல்லா இருக்கு, 3ஆவது நாள் இந்த அம்மா பெட்டி எடுத்துட்டு எங்க அப்பா வீட்டுக்கு போறேன்னு சொல்லுது. 4ஆவது நாள் நீ இரு, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு அவரு சொல்ற. அப்போ ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய ஸ்திரம் இல்லாதது, அதை இன்னைக்கு ஸ்திரப்படுத்துவார். அல்லேலூயா. பிள்ளைகளை வளர்க்கறதுல ஸ்திரம் இல்லை. இவன் கெட்டு போனதுக்கு இவங்க அப்பா தான் காரணம், இவங்க அம்மா தான் காரணம்னு சொல்றாங்க. இல்ல இல்ல, கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை 2 பேரும் பிள்ளைகளுக்கு ஊட்டணும். பிள்ளைகிற ஸ்திரம்னா கர்த்தருக்குள்ள நடத்தணும். அல்லேலூயா. பிள்ளைகளை ஆமா ஆவிக்குரிய காரியத்துல இன்னைக்கு ஜெபம் பண்றது, நாளைக்கு ஜெபம் பண்ணாம, குடும்ப ஜெபம் இன்னைக்கு உடனே எழுப்புதலா நடக்கிறது, அதுக்கு அடுத்து நடக்காம போறது இல்லை. கரெக்டா, அதாவது வேத வசனமும் இருக்கணும், ஜெபமும் இருக்கணும், அந்நிய பாஷையும் இருக்கணும். கையை உயர்த்தி அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்ணும் வீடுகளில். ஆமா, இந்த 3 இருக்கணும். ஆவி ஆத்மா சரீரம் மாதிரி. ஆலய காரியங்களில் ஒரு வாரம் வந்து ஒரு வாரம் வர இல்லை, அது ஸ்திரனா இருக்கணும். அதை ஸ்திரப்படுத்துவேன்னு சொல்றார். பரிசுத்த வாழ்க்கை மங்கி மங்கி போகுது, சில பொய்யான வாழ்க்கை உள்ள வந்துருது, அதையும் ஸ்திரப்படுத்துவேங்கிறாரு. அல்லேலூயா. சோதனை நேரத்தில் ஒரு சோதனை வந்துட்டா அவ்வளவுதான், நான் அந்த கோயிலுக்கே வர்றதில்லை, ஆலயத்துக்கே வர்றதில்லை. இல்லை, சோதனை நேரத்திலையும் ஸ்திரப்படுத்துகிற ஆண்டவரை பிடிச்சுக்கணும். அல்லேலூயா. தோல்வி, பாஸ்டர் இதில் ஒரு 25,000 போட்டு நான் ஒரு வியாபாரம் பண்ணால் அப்படியே தோல்வி, அதுலேயே ஆண்டவரை விட்டுருதாங்க. இல்லை, ஜெயம் கொடுக்கிற ஒரு தேவன் பக்கத்தில் இருக்கிறார், அது 50,000 தருவார், அவரை பிடிச்சுக்கிடணும். அதான் ஸ்திரப்பட்ட வாழ்க்கை. அல்லேலூயா. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. இத பேதுருக்கிட்ட கண்டுபிடிக்கிறார் ஆண்டவர். பேதுரு சொல்றார், ஆண்டவரே, எல்லாரும் உம்மை விட்டு பின்வாங்கினாலும் நான் உம்மை விட்டு பின்வாங்க மாட்டேன், உமக்காக நான் மரிக்கவும் துணிகிறேன். உடனே ஆண்டவர் திரும்பி பார்த்து சொல்றாரு, சீமோனே சீமோனே, நான் உன்கிட்ட ஒன்று கண்டுபிடிக்கிறேன். கோதுமையை புடைக்கிறது போல பிசாசு ஒன்றை பிடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டான். நானும் உன் விசுவாசம் ஒழியாதபடி உனக்காக வேண்டிக் கொண்ட. நீ குணப்பட்ட பிறகு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து. அல்லேலூயா. நீ ஏன் நிப்பேன்னு சொல்றிய? உனக்குள்ளே ஸ்திரன் இல்லையே, நீ எப்படிப்பா நிப்ப? அப்போ ஸ்திரப்படுத்துன்னு சொல்றார். அந்த வசனத்தை வாசிங்க. இதோ இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். பாருங்க, நல்லா கவனிங்க, எப்படி நம்முடைய ஆண்டவரை ஓயாம முத்தம் சேருக்கு தாங்க காரணம். எதை இழந்தாலும் உண்மை இழக்க மாட்டேன்னு பாடினதுக்கு இதான் காரணம். சோதனை வரட்டும், ஆனாலும் ஒண்ணு தெரியும், நான் உங்க தோளில். அல்லேலூயா. பாருங்க எப்படின்னு ஆண்டவர் உத்தரவு கொடுக்கல. தினந்தோறும் பிசாசு நம்ம செய்யற சில குற்றங்களை காட்டிக்கிட்டு தான் இருக்கிறான். ஆண்டவர் உத்தரவு கொடுக்கல. சொலவுல புடைக்கிறதற்கு பிசாசுக்கு உத்தரவு கொடுக்கல. கீழே, நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு, நீ ஒரு விசுவாச வீரனா இருக்கணும்னு சொல்லி ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். நீ குணப்பட்ட அப்படின்னா அந்த பிராக்கெட்ல நீ ஸ்திரப்படுத்து. நீ ஸ்திரப்பட்ட பிறகு உன் சகோதரனுடைய கையை ஸ்திரப்படுத்து. எல்லாம் தலையை கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு நாம் ஸ்திரப்படுத்தணும். ஆண்டவருடைய வருகைக்கு ஒன்று ஸ்திரம் தேவை. ஆணித்தரமான விசுவாசம், ஆணித்தரமான ஒரு பரிசுத்தம், ஆணித்தரமான ஒரு வேர் ஊண்டுதல் வேணும். இந்த சபைக்கு சொல்றார், அப்பா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு எல்லாத்துலயும் ஒரு உண்மையுள்ளவர். அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி, அவர் உங்களை உங்க வாழ்க்கையை ஸ்திரம் இல்லாம இருக்குது, தீமையின் என்று விலக்கி இந்த சபைக்கு வருகைக்கு ஆயத்தப்படுத்துற சபை அல்லவா, பைபிள் படிக்கிற சபை அல்லவா, அவர் தீமையிலிருந்து விலக்கி காக்கிறவர் அல்லவா. கவனிங்க, இந்த சபைக்கு 3 காரியத்தை இவர் எச்சரிக்கிறார். ஒண்ணு, ஆண்டவருடைய வருகைக்குள்ள தெசலோனிக்கே சபையே
விசுவாச துரோகம் முந்தி நேரிடும். விசுவாசியெல்லாம் ஐயோ நான் விசுவாசி இல்லைன்னு சொல்லிடுவான். ரெண்டாவது, கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்படுவான், பாவம் செய்ய தூண்டுவான். மூணாவது, தேவ ஆலயத்தில் தானே பெரியவன் என்று தன்னை தேவனா காட்டுவான். வாசிங்க 2 தெசலோனிக்கேயர் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 3-4 வசனத்தை வாசிங்க. எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாசம் துரோகம் முந்தி நேரிட்டு. விசுவாச துரோகம் சொல்றாங்கல்லவா, ஐயோ என் மனைவி எனக்கு துரோகம் பண்ணிட்டா, ஐயோ பாஸ்டர் என் பிள்ளை எனக்கு எவ்வளவோ நம்பி இருந்தான்னு சொல்றான். அப்போ ஆண்டவர் அந்த சபைக்கு சொல்ற ஒன்னு தெரியுது, அவருக்கு வெளிப்படுறாரு. அவங்க எல்லாத்துலயும் தளர்ந்து இருக்கிறாங்க, ஒரு உறுதி இல்லாம இருக்கிறத பார்த்து சொல்றாரு, எச்சரிக்கையா இருங்க, முந்தி விசுவாச துரோகம் நேரிடும். அடுத்து, கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய. கவனிங்க, அடுத்து ஒன்னு வெளிப்படுறாங்க. கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் தான் லூசியேபர். அந்த மனுஷன் வெளிப்பட போறான். அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும். அந்த பிசாசு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் யாரு? அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும். தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும். தன்னை உயர்த்திக்கிட்டே இருப்பான். தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து, தேவனை போல உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காட்டுகிறவனாயும் இருப்பான். தன்னைத்தானே தேவன் என்று காட்டுகிறவனா இருப்பான். இப்படிதான் நடக்குது இன்னைக்கு. தேவனுக்கு நம்ம மேல தேவனை போல ஏறுவேன், தேவனுக்கு அப்பந்தானே கீழே தள்ளி விட்டாரு. மறுபடியும் அவனுடைய கிரியை தெசலோனிக்கேயர் சபைக்கு வருது. தேவனுடைய ஆலயத்தில் நான் தான் தேவன் அப்படின்னு பிசாசு சொல்றான். கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் சொல்றான். பாருங்க சபையே, அதான் அந்த சபைக்கு ஒன்னு ஆழமா கண்டுபிடிச்சு சொல்றாரு, ஸ்திரத்தன்மை வேணும் அப்படிங்கிறாரு. ஆகினாலே நான் உங்களை ஸ்திரப்படுத்துவேங்கிறார். கையை உயர்த்தி எல்லாம் கையை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு உங்களை ஸ்திரப்படுத்துவார். எந்தெந்த காரியத்தில் நீங்க ஸ்திரன் இல்லாம இருக்கீங்களோ, உறுதி இல்லாம இருக்கீங்களோ, ஆமா ஜபத்தில் உறுதி இல்லாம, அபிஷேகத்தில் உறுதி இல்லாம, எந்தெந்த காரியத்தில் இருந்தாலும் இன்னைக்கு செய்தி என்று சொன்னார். அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமிலிருந்து உங்களை விலக்கி காத்துக்கொள்வார். ஒன்றைக்கு உள்ள செய்தி, அவருடைய வருகைக்கு முன்பதாக நம்மளை ஸ்திரப்படுத்துவார். ஆமா, 3 காரியத்தில் ஸ்திரப்படுத்துவார். 1, உபத்திரவத்தில் ஆண்டவராகிய தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை ஸ்திரப்படுத்துவார். 1 தெசலோனிக்கேயர் எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க. நீங்கள் உபத்திரவத்தினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு திடப்படுத்தவும். எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம். உபத்திரவத்திலே, ஆமா அந்த வசனம் சொல்லுது, இந்த உபத்திரவத்தில், இப்பொழுது இருக்கிற இந்த உபத்திரவத்தில் நீங்கள் அசைக்கப்படாதபடி உங்களை திடப்படுத்த நான் இருக்கிறேன். கையை உயர்த்தி. அருமையானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு மெத்தையான வாழ்க்கை அல்ல. எப்படி நீங்க வந்தீங்க தெரியுமா? எல்லாம் இருக்கும்போது நீங்க வரல, எல்லாம் பரிபூர்ணப்படும் போது நீங்க வரல, குறைஞ்சிருக்கிற போது தான் கர்த்தர் உங்களை அழைச்சார். எல்லாமே குறைஞ்சி, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, வியாதி. ஆமா, பரிபூர்ணமா இருக்கிறவங்க அசால்ட் அப்படி காலர் தூக்கி விட்டு நடக்கான். அது மேலாம் கர்த்தர் கண்ணு இல்லை, எல்லார் மேலையும் தான் கண்ணு. என்னைக்கு இந்த உபத்திரவம் இயேசு மாத்துவார், இந்த பட்டினியை மாத்துவார், எனக்கு சமாதானம் தருவார். வேதம் சொல்லுகிறது, கையை நீட்டி ஏசாயா தீர்க்கதரிசிகிட்ட சொல்றாரு, இந்த ஜனங்களை உபத்திரவத்தின் குகையிலிருந்து நான் தெரிந்து கொண்டேங்கிறார். கையை உயர்த்தி. ஹல்லேலூயா. இயேசு பிரசங்கம் பண்ணும்போது சொல்றாரு, உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் ஆண்கள் சொல்லுங்க, திடன் கொள்ளுங்கள். உலகத்தை இந்த உபத்திரவம் நம்ம அழிக்கிறதுக்கு அல்ல. உபத்திரவம் நம்மளை ஊண்ட கட்ட, ஸ்திரப்படுத்த. பெரிய பணக்காரங்க பவுல், இந்த மார்க்கத்தார இயேசுவை குறித்து யாரு பிரசங்கம் பண்ணாலும் வெட்டி வீழ்த்துறதுக்கு நிருபத்தையே எருசலேம்ல இருந்து வாங்கிட்டு வர்றான். வேதம் சொல்லுகிறது, அவன் வேகமாய் வரும்பொழுது சடுதியாய் அவனை சந்தித்தார் ஆண்டவர். அவனை பிரசங்கியாரா மாத்தினார். கையை உயர்த்தி அனட்டியா சொல்றேன், இவன் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கான், போய் பாரியா, என் நாமத்துக்காக நான் தெரிந்து கொள்ள பாத்துறேன், எனக்காக அவன் உபத்திரப்படுவான் பாரு. அன்னிலிருந்து ஊழியம் செய்ய ஆரம்பிச்சார். கவனிங்க, அதுக்கு அடுத்த பட்டணம் அந்தியோக்கியா பட்டணத்துல பவுல் பிரசங்கம் பண்றார். சில யூதர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க கவனிங்கம்மா, கள்ள தூக்கி எரிஞ்சி ஒரே ரத்தம், டெத்து பாடியா இருக்காரு. ஒரு யூதன் நாயை இழுத்தது போல இழுத்து அந்தியோக்கியா பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போட்டான்.
கொஞ்ச நேரம் அடுத்த வசனம் சொல்லுது, கொஞ்ச நேரத்துல ஒரு பெலன் வந்து சொல்றாரு, நீங்க பயப்படாதீங்க, உங்க மேலெல்லாம் கல்லெறிய மாட்டாங்க, ஆனா இந்த உபத்திரவத்தின் வழியாதான் தேவ ராஜ்யத்துக்குள்ள கடந்து போனோங்கிறாரு. அப்போஸ்தலர் எழுதின புத்தகம் 14வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசி. சீசருடைய மனதை திடப்படுத்தி, சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி, விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய், அநேக உபத்திரவத்தின் வழியா தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். எல்லாரும் கையை தட்டி ஆண்டவர் எந்த நேரத்துல சொன்னார்? 19வது வசனம் வாசி. ஆன்சர் இருக்கு. பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியிலே இழுத்து கொண்டு போனாங்க. பாருங்க, உணர்வே இல்லை. அத்தனை யூதர்களும் சேர்ந்து இவன் சொல்றது தப்பு, நம்பாதீங்கன்னு சொல்லி எல்லாரும் கல்லெடுத்து எறிங்கடா. இன்னைக்கு அப்படி ஊழியக்காரங்களுக்கு நடக்க அருமையானவர்களே. அப்படியே யாரும் கேட்கறக்கா? ஒருத்தனை அடிக்கும் போது எல்லாரும் இப்போ ஓடிட்டாங்க. அப்படியே அந்த போர்ச்சவங்க அப்படியே கரகரன்னு அந்தியோகியா பட்டணத்தை வெளியே கொண்டு போறான். 2 நிமிஷத்துல ஒரு மறுபடி பிழைச்சிட்டார். பிழைச்ச உடனே சொல்றாரு, சீசர்களை திடப்படுத்துறாரு. கையை உயர்த்தி, சீசர்கள் அல்லவா பவுலை திடப்படுத்தணும். ஆனா பவுல் கர்த்தருடைய மனுஷன் சொல்றாரு, உங்களை நான் திடப்படுத்துறேன். ஆமா, இப்படி உபத்திரவத்தின் வழியா தான் எங்க போகணும்? ஆமா, உபத்திரத்தை கண்டு ஓடிடுறீங்களே, உபத்திரத்தை கண்டு ஆமா மலைச்சி போறீங்களே. ஒரு பெரிய லாட்டரி சீட்டா எடுத்து கோடி அழிக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் இழந்துட்டார். அவர் மரக்கடை வச்சிருந்தார், பெரிய மரக்கடை. கேரளால இருந்து நிறைய மரம் மதுரைக்கு வரும், மரக்கடை வச்சிருந்தார். எல்லாம் இழந்த பிறகு கவனிங்க, இந்த தற்கொலை தான் பண்ணி தீரணுங்கிற போது பக்கத்தில் இயேசுவை பற்றி சொல்லி சர்ச்சை கூட்டிடணும், கொஞ்சம் சமாதானம் கிடைச்சார். மரக்கடை வைத்தவர் அவரு கர்த்தருக்குள்ள வந்த பிறகு விரவு கடை வச்சார். கவனிங்க, இப்படி பெரிய ஆளா இருந்தேப்பா, உங்களுக்கு நான் பெரிய ஆளா இருந்தது தான் தெரியும், ஆனால் நான் கெட்டு போனது உங்களுக்கு தெரியாது அல்லவா? மறுபடியும் என்னமோ நாங்கள் ஆண்டுக்குள்ள போன பிறகு எங்கேதோ விரவு கடை வைக்கிறோம், அதான் எங்களுக்கு தெரிஞ்ச பழக்கம். ஒரு நாள் இந்த தீபாவளிக்கு வேட்டு போட்டவன் வக்கீல் இருந்திருக்கு. அந்த வக்கீலில் தீப்பிடிச்சு விரவு கடை எரிஞ்சிருச்சு. இவங்க புருஷனும் மனைவி உள்ள இருக்காங்க. ஃபயர் சர்வீஸ் மணி அடிச்சுட்டு வருது. என்னன்னு பார்த்தா எல்லாம் கருகி போச்சு. உடனே ஜனங்கள் சொன்னாங்க, ஏசுநாதர்கிட்ட போனியா பாத்தியா உன் பொழப்பு இப்படின்னு. இவர் பேர் முருகேஷ். அப்படியே குறுக்கிட்டாரு. மனைவி கர்த்தருடைய மகா சொல்லுச்சு, அவங்க அப்படித்தாங்க சொல்லுவாங்க, நம்மளை அப்பமே நம்ம செத்துருக்கணும் அல்லவா, ஆண்டவர் நமக்கு ஜீவன் தந்திருக்கிறாருங்க, நம்ம கர்த்தருக்குள்ள வந்த பிரதானங்க நம்ம இவ்வளவு தெளிவா இருக்கிறோம். விரவு எரிஞ்சா என்னங்க, விரவு கறி இருக்கு பாருங்க, இது ஒரு 10 மூடை வருங்க, இதை வித்து முன்னேறிடலாம். இயேசு நம்ம கூட இருக்கிறார். இதுதான் உபத்திரவத்துல ஸ்திரப்படுத்துறவங்க. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அருமையானவர்களே, இன்றைக்கு இப்படிப்பட்ட சொன்ன அந்த தேவனுடைய பிள்ளைகள் தான் இன்னைக்கு அந்த கறி மூடையா மதுரையில இருந்து, அதாவது அந்த பக்கம் எல்லாம் அந்த விறகு தான் இப்படி கூட்டமா ஒரு வச்சா பாதி வந்து, அதுதான் இந்த டீ கடை மற்ற இடத்துக்கு ரொட்டி கடைக்கெல்லாம் அதான் தேவை. அவங்க இன்னைக்கு பெரிய ஐஸ்வர்யம் ஆயிட்டாங்க. எதுல வித்தவங்க? விறகு தீ பிடிச்சி கறிய 10 மூடை கறியை வித்தவங்க தான் இன்னைக்கு பெரிய ஆளா கர்த்தருக்குள்ள இருந்தாங்க. சொல்றேன், மனைவி சொன்னா, ஒரு நாள் யோபு மனைவி நிந்திச்சால, ஆனா இவங்க ஆவிக்குரிய மனைவி இவங்க சொன்னாங்க, விறகு கடை எரிஞ்சா என்னங்க, கறி இருக்குல்ல, இன்னைக்கு அள்ளுவோம் 10 மூடை வரும். இதுதான் உபத்திரவத்துல ஆமா ஸ்திரன். இயேசுக்கு வராத நம்மளை அழைக்கும் போது அப்படித்தானங்க அழைச்சாரு. உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்க, உலகத்தை ஜெயிச்சவன் நம்ம கூட இருக்கிறார். எத்தனை பேர் இப்படி சொல்ல போறீங்க? இன்னைக்கு உபத்திரத்துல அநேகர் ஓடிறானே, ஆசீர்வாதத்துக்கு வந்த கஷ்டம் ஓடிறானே, அதை விட 100 மடங்கு பிசாசு கஷ்டம் கொடுத்துருமே. ஸ்திரன் தேவை, அதான் சொல்றார். ஆமா, கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவரை உங்களை ஸ்திரப்படுத்தி எல்லா தீமைக்கும் விலக்கி காப்பார். 2வது ஒரு ஸ்திரன், பொறுமையில நாம் ஸ்திரப்படணும். யாக்கோபு எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 7வது 8வது வசனத்தை, இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையா இருங்கள். கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையா இருங்க. இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நட்பலனை அடைய வேண்டும் என்று. இதோ பயிரிடுகிறவன் எப்படி உதாரணம் சொல்றாரு பாருங்க.
பயிரிடுகிறவள் பூமியின் நட்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாய். எல்லாரும் கைகளை தட்டி நீங்களும் உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்க. எங்க காட்டுறாரு? விதைய காட்டுறாரு. ஒரு விவசாயி இடத்தை உழுது விதைக்கிறான். விதைச்ச உடனே பலனை பார்க்க முடியாது. பின்மாறி முன்மாறி மழையை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். மழை வந்து பெய்யட்டும் விதைச்சு இருக்கிறோம். அது முளைச்சி பயிரா வரும் பொழுது அதை போல அது வரைக்கும் அவன் பொறுமையா இருக்கிறது போல ஆண்டவர் காட்டுறாரு. ஆமா, நீங்க அந்த உங்க இருதயத்துல பொறுமையில ஸ்திரனா இருங்கிறார். கையை உயர்த்தி. இன்னைக்கு என்ன உலகம் தெரியுமா? எல்லாமே ரெடிமேட் உலகம். பொறுத்து இருக்க உலகத்துக்கு இப்போ இல்லை. அது இன்னைக்கு உலகத்துக்கு பேர் அவசர உலகம். திடீர் பிரியாணி உங்க வீட்டுக்கிட்டே வரும். இன்னைக்கு அப்படித்தான். பொறுத்து இருக்கிறதுக்கு பிசாசு அப்படி துரிதப்படுத்துறான். ஏன் இன்னைக்கு லேட்டு? இந்த பொறுமை இழக்கிறதுனால குடும்பம் உடஞ்சி சின்ன பண்ணமாகும். எல்லாருமையானவல்ல விதைக்கிறோம், உடனே அந்த பலனை பார்க்க முடியாது. பின்மாறியும் முன்மாறியும் ஊற்றப்பட்டு அந்த அறுவடை எடுக்கிற வரைக்கும் பொறுமையா இருக்கிறது போல ஆசீர்வாதத்தை பெறுகிறதற்கும் கிருபை வரங்களை பெறுகிறதற்கும் கர்த்தர் உங்களோடு பேசி நீங்கள் கர்த்தரோடு மகிழ்கிறதுக்கு பொறுமை தேவை. கையை உயர்த்தி அல்லேலூயா. எல்லாம் அன்னைக்கு போனீங்களா உடனே சுகம் கிடைச்சிட்டா, போனீங்களா உடனே உங்களுக்கு மாப்பிள்ளை கிடைச்சிட்டா அவங்க பொண்ணுக்கு சொன்னல. அப்ப நம்ம பொறுமைய ஆண்டவர் நம்ம பொறுத்து இருக்க நம்மளை பொண்ணாய் மாத்திடுவார். என்ன அமைதியா இருக்கீங்க? துதி சங்கர்னு ஒரு தேவ மனுஷன், அவங்க திருப்பத்தூர்ல சாட்சி கொடுத்து என் கண்ணால அவங்க மதுரைக்காரங்க தான். அவங்க கவனிங்க, அவங்க ஒரு பிராமண குடும்பம். இவர் BE முடிச்சுட்டு பைபிளோடு வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. அவங்க அப்பா என்னடா இது படக்குன்னு பிடுங்கி கிழிச்சு போட்டார். இவர் சிரிக்கிறார், கோவப்படாம சிரிக்கிறார். அவங்க தங்கச்சி ஜன்னலுக்குள்ள இருந்து அவளும் மாதிரி முறைச்சு பார்க்கிறார். இவர் கோவமே படல, சிரிச்சிட்டார். அவர் சொல்றாரு, ஏமா அப்பா பைபிளை கையில இருந்து பிடிச்சு கிழிச்சு போட்டார், உள்ளத்துக்குள்ளேயே நான் பைபிள் வச்சிருக்கிறேன், இதை கிழிக்கவே முடியாதுன்னார். குளிச்சுட்டு வராரு, பூநூல் கிடையாது. அவங்க பாசல் என்னடா அது இல்லை, இது உள்ள வந்தது இல்லப்பா, வேதவசனம் எங்க இருக்குது, இங்க வந்த உடனே இதெல்லாம் போயிட்டுட்டாரு. அப்படியே அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படியே பொறுமை அந்த வீட்டுக்குள்ள இருந்து இவருடைய பரிசுத்தத்தை பார்த்து தாழ்மையை பார்த்து அப்பா ரட்சிக்கப்பட்டார், அம்மா ரட்சிக்கப்பட்டார், ஜன்னல் இருந்து தங்கச்சி. பொறுமை அருமையானவல்ல. நீதிமொழிகள் எழுதின புஸ்தகம் 25வது அதிகாரம் 15வது வசனத்துல நீடிய பொறுமை பிரபுக்களையும் மனம் திரும்ப பண்ணு. வாசிங்க. நீடிய பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம், பிரபு கூட சம்மதிக்க பண்ணலாம். நல்லா கவனிங்க, நீடிய பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம். இன்னொரு வசனம் இருக்கிறது, நீதிமொழிகள் 20:21 துரிதமா வருது பாருங்க. இந்த ஆசீர்வாதம் நிலை நிற்காது. ஒரு இடிச்சிட்டு சொல்லுங்க, துரிதமாய் வர்றது நிலைச்சு நிக்க. அல்லேலூயா. கவனமா, துரித பணக்காரன் அங்க ஜெயிலுக்கு தான் போகணும். துரிதமா கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். பாப்பார் இவன் எப்படி பொறுமையா இருக்கிறானா. யோபு காட்டுறார், யோபுவின் பொறுமையை பார்த்தீங்களான்னு. அவன் அப்படி இருக்கும்போது ரெட்டத்தனையா ஆசீர்வதிச்சார். இன்னைக்கு பொறுமையில ஸ்திரனா இருங்க. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்தத்துல நீங்க ஸ்திரம் உள்ளவர்களா இருக்கணும். தெசலோனிக்கேயர் எழுதின புஸ்தகம்
1 தெசலோனிக்கேயர் 3:13 வாசிமா. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடு கூட வரும்போது, பாருங்க, அவருடைய வருகைக்கு வரும்பொழுது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக, நீங்கள் தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கும்படி, பிழையற்ற, எல்லாரும் உச்சரிங்க, பிழையற்ற பரிசுத்தவான்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. உங்க இருதயத்தை ஸ்திரப்பட. அப்ப பரிசுத்தத்துல ஒரு ஸ்திரம். பரிசுத்தத்துக்கு விரோதமான அசுத்த வாழ்க்கை, பொய்யான வாழ்க்கை, இந்த பீடி குடிக்கிறது, சாராயம் குடிக்கிறது, இந்த மாதிரி உலகத்துல கொஞ்சம் கொஞ்சம் நேரத்தை அந்த செல்லுல, இதெல்லாம் அசுத்தத்தை தான் கொண்டு வரும். அங்க கவனிங்க, பிசாசு ஒருபோதும் பரிசுத்தத்தை கொடுக்கவே முடியாது. பரிசுத்தம்னா அது இயேசுவுக்கு உரியது, அது இயேசுவுக்கு சொந்தமானது. கையை உயர்த்தி அல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையானவர்களே, காஷ்மீர் இந்த பகுதியில் எர்மோன் என்கிற ஒரு முயல் மாதிரி நீங்க டிவில எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஜில்லுன்னு வெள்ளை வெளேர்னு ஒரு மிருகம் இருக்கும், ஒரு அடி தூரம் தான் இருக்கும் அந்த மிருகம். அது பனியில குழியில தான் வாழும், பனிக்குள்ள குழி போட்டு அது வாழும். அந்த தோல் இருக்கல்லவா, தோல் பல ஆயிரங்கள் உரியது. அது இந்த குளிரை உடம்புக்குள்ள விடாதாமா. லண்டன் இப்படிப்பட்ட வெளிநாடுகள்ல, பனியா பெய்கிற நாடுகள்ல இந்த இதுதான் அவங்களுக்கு உடையாமா. இத வேட்டைக்காரர்கள் இதனுடைய கொலை செய்யறதுக்கு ரெடியா இருப்பாங்க. எப்படின்னா, குழியை விட்டு எந்திரிச்சு இந்த எர்மோன் மிருகம் இறைய தேடிட்டு வரும் பொழுது அந்த குழிக்குள்ள அசுத்தத்தை போட்டு வச்சிருவாங்க. இந்த குழி பளபளன்னு பனியில் வெள்ளையா இருக்கு பார்த்தீங்களா, அதுக்குள்ள கொண்டு அசுத்தத்தை சேத்த போட்டு வச்சுட்டா அங்கிருந்து வர்ற வேகத்துல சேத்த பார்த்து நிக்குமாமா. இப்படி அப்படி நிக்கிற நேரத்தில் பிடிச்சிருவாங்களாம். பார்த்தீங்களா அப்படின்னு. உள்ள அதை தொடக்கூட தொடாதான். ஒரு சாதாரண எர்மோன்கிற ஒரு மிருகம் கர்த்தர் படைச்சதுல தூய்மையான தொழிவுடையது. சேத்த மிதிக்கிறதுக்கு நம்ம சரீரத்தில் ஒட்டிக்கிடுமே, நம்ம அழுக்காயிருமே நினைக்க அப்படி மழையும் பொழுது பிடிச்சிருவாங்களாம். கவனிக்கிறீங்களா? தன் ஜீவனையே கொடுத்துருது தன்னை பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள. உங்களுக்கு தெரியுமா, ஒரு வசனத்தை சொல்றேன், எல்லாரும் அதை படிங்க. எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 13வது அதிகாரம் 12வது வசனத்தை நான் எழுதி வைத்திருக்கிறேன். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்க, தலையில கை வைங்க, இயேசுவை பாருங்க. நகர வாசலுக்கு முன்னால பாடுபட்ட அந்த இயேசுவை பாருங்க. சொந்த ரத்தம், அந்த ரத்தம் தான் உன்னை பரிசுத்தப்படுத்தும், அந்த ரத்தம் தான் உன்னை தூய்மையாக்கும், அந்த ரத்தம் தான் பிசாசை தோற்கடிக்கும், பிசாசை அழிக்கும். தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. கல்வாரியை பாருங்க. என் மகனே, என் மகளே, இயேசு தன்னுடைய சொந்த ரத்தத்தை நீ பரிசுத்தத்தில் ஸ்திரனாகும்படி, நீ பரிசுத்த வாழ்க்கையை காத்துக்கொள்ளும்படி, பரிசுத்தம் இன்னும் பரிசுத்தமாகும்படி உன்னை ஸ்திரப்படுத்த ரத்தம் சிந்தினாரே. அதை பாருங்க, அதை பாருங்க, அதை பாருங்க. சொல்லு ரத்தம் அடித்த இயேசு உன் அருகே நிற்கிறார். சொல்லு ரத்தம் அடித்த இயேசு உன் அருகே நிற்கிறார். உங்க கண்கள் அவதையே பார்க்கட்டும். முன்மூடி சுட்டப்பட்ட இயேசுவை பாருங்க. பார சிலுவையை சுமந்து தள்ளாடி தவண்டு அந்த கொல்கதாக்கு போன இயேசுவை பாருங்க. 2 கைகளில் ஆணிகள் அடிக்கப்பட்ட இயேசுவை பாருங்க. 2 கால்களால் ஆணிகள் அடிக்கப்பட்ட இயேசுவை பாருங்க. இயேசு உன் அருகே சொல்லு ரத்தத்தோடு வந்திருக்கிறார். கைகளை தட்டி, ஆண்டவரே என்னை தொடுங்க, என்னை தொடுங்க. உபத்திரவத்தில் நான் ஸ்திரனா இருக்க, பொறுமையிலே ஸ்திரனா இருக்க, ஆண்டவரே பரிசுத்தத்தில் ஸ்திரனா இருக்க என்ன ஒப்பு கொடுக்கிறேன். ஓ, என்ன பரிசுத்தப்படுத்து. இயேசுவின் ரத்தம் உங்களை பரிசுத்தமாக்குது. இயேசுவின் ரத்தம் உங்களை பரிசுத்தமாக்குது. இயேசுவின் ரத்தம் கட்டு உடையுது, சூனியம் உடையுது, மாம்ச கிரிகள் உடையுது, சபாவி இறங்குது. ஓ, விசுவாசம் இறங்குது. கர்த்தரை போல பரிசுத்தர், கர்த்தரை போல பரிசுத்தம் இறங்குது, இறங்குது, இறங்குது. பெற்றுக்கோ, பெற்றுக்கோ, பெற்றுக்கோ. கட்டு உடையுது, பெற்றுக்கோ. கர்த்தர் தம்முடைய வல்லமையை ஊத்துறார், ரத்தத்தை ஊத்துறார், அபிஷேகத்தை ஊத்துறார். அவருடைய ரத்தம், தம்முடைய சொந்த ரத்தத்தை, நரக வாசலுக்கு பின்பு அந்த பாடுபட்ட ரத்தம் உனக்கு நேராக வருகிறது.
அநேக கர்த்தர் எனக்கு காட்டுகிறார். உங்களை ஸ்திரப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய வருகை மிக சமீபமா இருக்கிறது. உங்களை ஸ்திரப்படுத்தி கொண்டிருக்கிறார். விசுவாச துரோகம் நேரிடுகிறதுக்கு முன்பதாக உங்களை ஸ்திரப்படுத்துகிறார். கேட்டின் மகன் பாவ மனிதன் வெளிப்படுறதுக்கு முன்னால உங்களை ஸ்திரப்படுத்துகிறார். தானே தேவன் என்று சொல்லி ஆலயத்தில் நிக்கிறதுக்கு முன்னால உங்களை ஸ்திரப்படுத்துகிறார். கையை உயர்த்தி, ஒருவரும் கைவிடப்பட்டு போக கூடாது. உங்களை ஸ்திரப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284. டிவி நிகழ்ச்சிகள்: நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. VK செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், TCCL செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், SCV செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள்.